அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 29/11/2024 வெள்ளிக்கிழமை. இன்று சுப முகூர்த்த நாள், சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று மாத சிவராத்திரி விரத நாள். சிவபெருமானை வழிபட நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். நாளை சர்வ அமாவாசை விரத நாள். அமாவாசை விரதம் இருப்பது பித்ருக்கள் மற்றும் நமது முன்னோர்களின் அருள் ஆசி கிடைக்கும் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் திருக்கேதீஸ்வரம் கௌரி அம்பிகை சமேத கேதீஸ்வரநாத பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். கௌரி அம்பிகை சமேத கேதீஸ்வரநாத பெருமானின் அருளால் கணவன் மனைவியிடையே, தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்படட்டும். பிரிந்த தம்பதியினர் மீண்டும் ஒன்று சேரட்டும். வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் கார்த்திகை மாதம் 14ஆம் நாள். இன்று காலை 9:23 வரை திரையோதசி திதி உள்ளது. அதன் பின்னர் சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று காலை 11:32 வரை சுவாதி நட்சத்திரமும் அதன் பின்னர் விசாக நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 6:14 வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:30 முதல் 5 மணி வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 மணி வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, சோதனைகளை சாதனைகளாக்க வேண்டிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்கள் சில நெருக்கடிகள் வந்து போகும். கவனமாக ஹேண்டில் பண்ண வேண்டும். ஊழியர்களாலும் சில பிரச்சனைகள் வந்து போகும். டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஜவுளி கடை வைத்திருப்பவர்கள், கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய நாள். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்பு துறையில் பணியாற்றுபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள், அந்யோன்யம் அதிகரிக்கும். அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. திருமணத்துக்காக, கல்யாணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு வரன் விஷயத்திலே நல்ல செய்திகள் வந்து சேரும். சகோதர வழியிலே நன்மை உண்டு. சிலருக்கு வீண் அலைச்சல் ஏற்படும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிலருக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுவதிலே பிரச்சனைகள் வந்து போகும். மாலை நேரத்தின் பின்னர் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. அல்லது வாகனங்களில் போகும்பொழுது மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. குரு தட்சிணாமூர்த்தியை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை உங்களுக்கு தரும். சுக்கிர பகவானை ராசியதிபதியாக கொண்ட ரிஷபம் ராசி என்பர்களே, நம்பிக்கையை தரக்கூடிய நாள். சில விஷயங்களிலே இருந்த இழுபறி நிலைமை மாறும். அரசாங்கம் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். வெளிநாட்டிலே சொந்தமாக சொத்து வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலே பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி டாக்டராக இருப்பவர்கள், சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், லேப் டெக்னீஷியனாக ஸ்கேனிங் சென்டரில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. விளையாட்டுத்துறை வீரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். தம்பதிகளிடையே ஒற்றுமை கொஞ்சம் குறைவாக காணப்படும். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அன்னபூரணி அம்மன் வழிபாடு. அன்னபூரணி அம்மனை ஸ்தோத்திரம் சொல்லி வழிபடுவது கூடுதல் நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. மிதுன ராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். சிலருக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும். கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பவர்களுக்கெல்லாம்
அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி மாணவர்கள் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்க வேண்டிய நாளாகவும் இந்த நாள் உள்ளது. மெரைன் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாளாக இந்த நாள் உள்ளது. சகோதரரின் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. சிலருக்கு திடீர் மருத்துவ செலவுகள் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. லக்ஷ்மி கணபதியை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. கடகராசி அன்பர்களே, கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டிய நாள். சில விஷயங்களுக்கு விட்டு கொடுத்து போகணும். உணர்ச்சி வசப்படக்கூடாது. மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் தேவை. தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். கல்யாணம், திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றி நல்ல முடிவு எடுப்பீர்கள். சொத்து பரிமாற்றம் விஷயங்களில் கவனம் தேவை. வீடு, இடம், நிலம், மனை, காணி போன்ற விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் சிலருக்கு குறையும். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு புது ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை ஸ்தோத்திரம் சொல்லி அல்லது ஸ்லோகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சூரிய பகவானை ராசிதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கலந்து தரக்கூடிய நாள். சில விஷயங்களிலே வெற்றி கிடைக்கும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் நடக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தேனீப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள், மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கெல்லாம் வேறு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். சிலருக்கு ப்ரமோஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருப்பவர்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய நாளாக உள்ளது. வெளிநாட்டிலே சேல்ஸ், மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலையிலே இருப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு. மாரியம்மனுக்கு மல்லிகைப்பூ சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. கன்னிராசி அன்பர்களே, மேன்மையான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவி இடையே மகிழ்ச்சியான நாள். திருமணம், விவாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். சிலருக்கு நல்ல வரன்கள் அமையும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. மளிகை கடை வைத்திருப்பவர்கள், அரிசி கடை, எண்ணெய் கடை வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், பூஜை பொருட்கள் விற்பவர்கள், நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். வருகின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை லக்ஷ்மி அஷ்டகம் சொல்லி வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில விஷயங்கள்லாம் நடக்கும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பிள்ளைகள் பற்றிய கவலை சிலருக்கு ஏற்படும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளிநாட்டிலே பார்ட் டைம் ஜாப் தேடும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். சிலருக்கு இருந்த பிரச்சனைகள் குறையும். வெளிநாட்டிலே ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், பார் நடத்துபவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். திருமண மண்டபம், மேரேஜ் ஹால், பார்ட்டி ஹால், மினி ஹால் வைத்திருப்பவர்கள், கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. சிலருக்கு புது புக்கிங்ஸ் எல்லாம் கூட கிடைக்கக்கூடிய நாள். ஐடி துறை சார்ந்த ஊழியர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர்,
டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சிலருக்கு அதிகாரிகளின் தொல்லை நெருக்கடி ஏற்படும், சமாளித்து விடுவீர்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமான வழிபாடு விநாயகர் வழிபாடு. விநாயகரை காரிய சித்தி மாலை படித்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. விருச்சிக ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. வீட்டிலே நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆன சிலர் டிஸ்சார்ஜ் ஆவதற்கு வாய்ப்புள்ள நாள். டாக்டராக, சர்ஜனாக இருப்பவர்கள், நர்ஸாக பணிபுரிபவர்கள், ஃபிசிக்கல் ட்ரைனராக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் தரக்கூடிய நாளாக உள்ளது. வியாபாரத்தில் சிலருக்கு நல்ல லாபம் கிடைக்கும். டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள், துணிக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை வைத்திருப்பவர்கள், அக்வாரியம் நடத்துபவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய பழைய நண்பர்களை சுபகாரியங்களிலே சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிரா தேவி வழிபாடு. பிருத்திங்கிரா தேவிக்கு குங்கும அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, வரவும் செலவும் நிறைந்த நாள். வரவு வர மாதிரியும் செலவும் தேடி வரும். விரைய செலவுகளை கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க. லக்ஸரி ஐட்டம்ஸ் வாங்கும்பொழுது பட்ஜெட்டுக்கு மீறி வாங்காமல் இருப்பது நல்லது. சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினிமார்ட் வைத்திருப்பவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. சிலருக்கு வாகனத்தை மாற்றக்கூடிய யோகம் வந்து சேரும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி எத்தனை நாளைக்கு தான் வாடகை வீட்டில் இருக்கிற, சொந்தமாக ஒரு இடம் வாங்கி கட்டணும், இல்லை சொந்தமாக ஒரு ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும்னு நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி இருந்தால் அது நடக்கும். ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. குபேரரை பச்சை குங்குமம் சாத்தி வழிபடுவது அல்லது அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மகர ராசி அன்பர்களே, நிறைவான நாள். வீட்டிலே சுபகாரியங்கள் நடப்பதற்கான நல்ல சகுனம் தென்படும் நாள். கல்யாணம், விவாகம், திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எடுத்த முயற்சி அல்லது பேச்சுவார்த்தைகளிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட்டை தவிர்ப்பது நல்லது. டிரைவராக இருப்பவர்கள், சொந்தமாக வாகனம் வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான நாள், நல்ல செய்திகள் உண்டு. இது மாதிரி சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே லா சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்கள், ரிசர்ச் படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சக்கரத்தாழ்வாரை துளசி மாலை அணிந்து வழிபடுவது அல்லது துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி அன்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் அவசரம் காட்டக்கூடாது, பொறுமையாக இருக்கணும். ஃபைனான்ஷியல் டிரான்சாக்ஷன் செய்யும் பொழுது கவனம் தேவை. அதே மாதிரி கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு யூசேஜிலும் கவனம் தேவை. கிரெடிட் கார்டு தான் இருக்குதே அப்படிங்கிறதுக்காக தேவையில்லாத பொருள்லாம் வாங்கி குவிக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு கட்ட போகிறது நீங்கள் தான். அப்போ அந்த அவஸ்தை வேண்டாம். மாலை நேரத்தின் பின்னர் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. சாப்பாட்டு விஷயத்திலே கவனம் தேவை. சுபகாரியங்களில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி வீடு மாற்றம், ஊர் மாற்றம் பற்றிய சிந்தனை சிலருக்கு வந்து சேரும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு சிலருக்கு திடீர் இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புள்ளது. அரசு ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பஞ்சமுக விநாயகர் வழிபாடு. பஞ்சமுக விநாயகரை விநாயகர் அகவல்
பாராயணம் செய்து வழிபடுவது உங்களுக்கு நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. மீனம் ராசி என்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. யார் வம்பையும் விலை கொடுத்து வாங்காதீங்க. யாருக்காகவும் ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இந்த விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருக்கணும். கல்வி நிறுவனங்களில், அதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை செய்பவர்கள், பிரின்சிபலாக இருப்பவர்கள், அதிபராக இருப்பவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், கல்லூரிகள் அல்லது யூனிவர்சிட்டி இல்லை ப்ரொஃபஸராக, லெக்சரராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வியாபாரிகள் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் விஷயத்தில் கவனம் தேவை. கணக்கு வழக்குகளை கவனமாக மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்டனாக, சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் சில நெருக்கடிகள் வந்து போகும். பெண்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நண்பர்கள் வழியிலே அல்லது தோழிகள் வழியிலே சில திடீர் செலவுகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடாக நடராஜ பெருமான் வழிபாடும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. நடராஜ பெருமானை வில்வம் சாத்தி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு இதுவரை இன்றைய பொதுராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் நீங்கள் நினைக்கின்ற காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க புதுக்கோட்டை திருவப்பூர் மாரியம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.